ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான்-ஸ்டாப் குக்கிங். இன்றைக்கி நம்ம குக்கரில் நல்லா குழையாமல் சிக்கன் பிரியாணி செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இது நம்ம குக்கர்லேயே நல்லா குழையாமல் நல்லா ஒரு பொல பொலன்னு வரா மாதிரி இப்போ நம்ம செய்ய போகிறோம். வாங்க இதை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம செய்ய போகிற சிக்கன் பிரியாணிக்கு நான் பாசுமதி அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இது இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். இது 350 கிராம் டம்ளர். இது அரிசி 350 கிராமில் பார்த்தா ஒரு டம்ளர் அரிசி எடுத்து நான் ஒரு 20 நிமிஷத்துக்கு இப்போ நல்லா 2-3 முறை நம்ம நல்லா கழுவிட்டு இதை ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போது சிக்கன் நல்லா மஞ்சள் பொடி போட்டு நல்லா ஒரு 4-5 முறை நல்லா அலசி வச்சுருக்கேன். இது 1/2 கிலோ சிக்கன். இது இப்போ நம்ம குக்கர் ஒன்று வச்சிடலாம். இதில் ஒரு 75 கிராம் எண்ணெய் விட்டுக்கிறேன். நான் இதிலே 2 டீஸ்பூன் நெய், இது நல்லா சூடாகட்டும். இதில் பட்டை, 5 லவங்கம், ஒரு நட்சத்திரப்பூ, 4 ஏலக்காய் இதெல்லாம் நான் போட்டிருக்கேன். இது நல்லா கொஞ்சம் செவந்து வரட்டும். இப்போ இதுலயே 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா நீட்டாக அரிஞ்சு வச்சிருக்கேன். இதுலேயே போட்டுடலாம். ஒரு 2 பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் கட் பண்ணக்கூடாது. இது நல்லா பொன் முருகலாக வரணும் இந்த வெங்காயம். இப்போ பாருங்க, வெங்காயம் நல்லா எப்படி பொன் முருகலா நல்லா வதங்கி இருக்கு. இது போலதான் இருக்கணும். அப்பதான் நம்ம பிரியாணி நல்லா டேஸ்டா இருக்கும். இதுலயே இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். இதுல 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இதுல போட்டுக்கலாம். இதுல இந்த தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமா சால்ட் போட்டுடலாம். இந்த தக்காளி எல்லாம் நல்லா கரைஞ்சி நல்லா கிரேவி மாதிரி வதங்கணும். இதுலயே நான் ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி போட்டு இதையும் நல்லா நம்ம கலக்கலாம். இப்போ இதுலயே நான் 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் இதையும் இதுலயே போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு நம்ம சால்ட் போட்டுக்கலாம். எப்பவுமே சால்ட் கொஞ்சம் தூக்கலா இருந்தாதான் நம்ம அரிசி போட்டு வெந்ததுக்கு அப்புறம் கரெக்ட் அளவுல வரும். இப்போ இதை நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். பாருங்க எப்படி நல்லா தக்காளி எல்லாம் கரைஞ்சி ஒரு கிரேவி பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ இதுல நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். இதுல சிக்கன் போட்டு நல்லா நம்ம கிளறி விட்டுக்கணும். இந்த கிரேவி எல்லாம் நல்லா இதுல
பாருங்க, இது போல நல்லா கிளறி விட்டுக்கணும். இதுலயே வந்து ஒரு 3 டீஸ்பூன் வந்து நம்ம தயிர் விட்டுக்கலாம். புளிப்பில்லாத தயிரா விட்டுக்கணும். இந்த தயிர் விட்டாதான் நல்லா நம்மளுக்கு சிக்கன் சாஃப்டா இருக்கும். இப்போ வந்து இதுலயே நம்ம ஒரு அரை மூடி வந்து எலுமிச்சை சாறு விட்டுடலாம். இப்போ வந்து நம்ம இந்த சிக்கன் வேகிறதுக்கோசரம் நம்ம அரிசி வந்து இந்த டம்ளர்ல வந்து 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கோம். இதுல வந்து நான் 2 டம்ளர் தண்ணி விடுறேன். இதுல எந்த டம்ளர்ல அரிசி எடுத்தோமோ அதுல 2 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை மூடி போட்டு விசில் வச்சு ஒரு விசில்ல ஆஃப் பண்ணலாம். சிக்கன் வேகணும். இப்போ நம்ம சிக்கன் போட்டு ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம ஊற வச்ச இந்த 20 நிமிஷம் ஊற வச்ச அரிசியை வந்து தண்ணியே இல்லாமல் சுத்தமாக வடிகட்டிட்டு இதில் போட்டுடலாம். போட்டுட்டு இதை நல்லா லைட்டாக கிளறணும், இல்லாட்டினா அரிசி உடஞ்சிரும். பக்குவமாக அப்படியே கிளறிட்டு இப்போ இதை வந்து நம்ம மூடி போட்டு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். இதில் வந்து நம்ம கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுடலாம். போட்டு இப்போ இதை நம்ம மூடி போட்டு 2 விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம 2 விசில் வச்சு ஆஃப் பண்ணிட்டோம். இந்த ஸ்டீம்லாம் போயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு. இப்போ நம்ம பாருங்க, 2 விசில் விட்டு நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துட்டோம். பாருங்க எவ்வளோ நல்லா உதிரி உதிரியா வந்திருக்கு. சிக்கனும் நல்லா வெந்திருக்கு பாருங்க. சூப்பரா நல்ல ஒரு அருமையான குக்கர்ல சிக்கன் பிரியாணி குழையாம நல்லா வெந்திருக்கு பாருங்க. பாருங்க எப்படி நல்லா இருக்கு, பொல பொலன்னுட்டு. சிக்கனும் நல்லா வெந்திருக்கு பாருங்க. இது போல நம்ம ஒரு விசில் விட்டு சிக்கனை வேக வச்சு எடுத்தோம்னா நல்லா சிக்கன் வெந்திருக்கும். அதே நேரத்துல அந்த சிக்கன்ல இருக்கிற சாரமும் நல்லா இறங்கி டேஸ்டா இருக்கும். நீங்களும் இதே போல செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது மேல கொஞ்சமா லைட்டா கொத்தமல்லி தூவிக்கலாம். புதினா, கொத்தமல்லி. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இதே போல நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.